ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இது பார்த்திங்கன்னா இது உள்ள நிறையா சாப்பிட்ற ஐட்டம் இருக்குது. இது வந்து அப்பா எடுத்துகிட்டு வந்தார் காலையில். ஒரு 3 நாளாக வேலை செஞ்சிட்ருக்காங்க ஒருத்தங்க வீட்டுக்கா. என்னென்னா அந்த தேவையில்லாத செடிங்களை முளைச்சிருக்கோம் இல்லையா, அது க்ளீன் பண்ணுறது. ஒரு 4 நாளைக்கு பேசிவிட்டு க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த செடிங்கள்லாம் கொத்தி எடுத்துகிட்ருக்காங்க வெட்டி. அது வேலை நேற்றோடு முடிஞ்சிடுச்சு. அது இன்றைக்கி காசு வாங்கிட்டு வர போனாங்க. அவங்க வந்து இதை கொடுத்தாங்கன்னு எடுத்துகிட்டு வந்தார் காலையில் அப்பா. நல்ல பெரிய வீடுமா, நல்லா கட்டியிருக்காங்க, வசதியானவங்க அப்படின்னு சொல்லியிருந்தார் 2-3 நாளாக. இது வந்து இன்றைக்கி காலையில் எடுத்துகிட்டு வந்தார். என்ன இருக்குன்னு அப்புறம் பிரித்து பார்த்தோம். நீங்களும் பாருங்கள் அதில் என்ன இருக்குன்னு. பொரி அவங்க வறுத்துருப்பாங்க போல் சாப்பிட்றதுக்கு. அவங்க சாப்பிட்டு கொடுத்தாங்களா இல்லை மீதி இருந்ததை கொடுத்தாங்களான்னு தெரியல. அடியில் ஃபுல்லாக நமுத்துடுச்சு, யூஸ் ஆகாது ஃபுல்லாக. இந்த நமுத்து பொரி இந்த ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி ஆகிடுச்சு இது. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பொரி இதுங்க கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் யாரும் பிரிக்கல, அப்படியே தான் தூக்கி வச்சுருக்காங்க. இதுவும் வராது, அப்புறம் நமுத்துச்சு, ஸ்மெல் வந்துடுச்சு. இது எடுத்துகிட்டு வந்தார். அப்புறம் பார்த்திங்கன்னா இது தெரியுதுங்களா பட்டர் பிஸ்கெட். அதெல்லாம் நமுத்து போயிடுச்சு போல. அந்த ஊரில் இது எல்லாமே நமுத்துட்டு தான் இருக்குது. அது எத்தனை நாளோடதுன்னு தெரில. இதில் ஏதோ பப்ஸோடதா என்னன்னு தெரில, அந்த தூளான்னு. இது எதுக்கு காட்டுறேன் இந்த வீடியோ அப்படின்னா, கொடுத்தது ரொம்ப நல்ல விஷயந்தான், ஒன்றும் தப்பு சொல்ல. நான் நம்ம ஒருத்தவங்களுக்கு இல்லாதவங்களுக்கோ இல்லை ரொம்ப யாரோ போகிறவங்களுக்கோ நம்ம ஏதாவது ஒன்று கொடுக்கணும். இல்லை யாரும் வந்து இது கொடுங்க, எதனா இருந்தால் கொடுங்கன்னு கேட்க மாட்டாங்க. ஆசை வாங்குறவங்க கூட நம்ம கேட்டால் கூட இருந்தால் கொடுக்கணும், நல்லதாக இருந்தால் கொடுக்கணும், இல்லை கொடுக்க வேண்டாம். நம்ம ஒரு பொருளை யூஸ் பண்ணி அதை நமக்கு நல்லா இல்லாதப்போ ஒருத்தவங்களுக்கு கொடுக்கவே கூடாது. தயவுசெய்து யாரும் அந்த தப்பு பண்ணாதீங்க. நம்மக்கிட்ட இருந்தால் ஒரு 5 ரூபா நம்ம கொடுக்கணுன்னு மனசு இருந்தால் 5 ரூபா பொருள், 5 ரூபாவில் கூட பிஸ்கெட்டுங்க, ஒரு 5 ரூபா பாக்கெட்டை இருந்தாங்க எடுத்துகிட்டு போங்க, வயசானவங்க எடுத்து சாப்பிடுங்க அப்படி சொல்லலாம். எல்லாம் கொடுக்கவே வேண்டாம். இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அதை ஃபுல்லாக நமுத்துச்சு, அது உதவாது. அது நல்லா இருந்தால் கூட பரவாயில்ல, சரி நம்ம கையில் தான் எடுத்துருப்பாங்க, சாப்பிட்ருப்பாங்க, மீதி கொடுக்கலாம். அது ஏன்னா எடுத்து தான் கொட்டி தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க சொல்லலாம். ஃபுல்லாக நமுத்துருச்சு. இன்னொன்று டேட் இருக்கான்னு கூட தெரில, வயசானவங்கன்னு சொல்லி கொடுத்துட்றாங்க, அதில் டேட்டே தெரில. அதெல்லாம் சாப்பிட்டு உடம்பு கெட்டுரும் இல்லைங்களா. என்ன தான் வயசானவங்க எல்லாம் இருந்தாலும், வேலைக்கு போனாலும் இல்லாதவங்களாக இருந்தாலும் அவங்களும் மனுஷங்க தானே. அதனால் என்ன சொல்கிறேன்னா, நம்ம யாருக்காவது ஹெல்ப் பண்ணணும், ஒரு பொருளை கொடுக்கணும், நம்ம வந்திருக்காங்க வீட்டுக்கு, ஒரு வேலை செய்கிறவங்களா இருக்கட்டும், யாராக இருந்தாலும் நல்லதாக கொடுங்க. கொடுக்கணுன்னு இருந்தால் கொடுங்க நல்லதாக, ஆனால் கொடுக்காமே இருந்துடலாம். நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ நம்ம வீட்டில் சமைக்கிறோம், ஒரு பாத்திரத்தில் இது 2 பேர் எடுத்து போட்டு சாப்பிட்டோன்னா அது வந்து போடலாம், அது அந்த பாத்திரத்தில் தான் இருக்குது, அதுக்கு தனியாக கரண்டி போட்டிருப்போம், எடுத்து கொடுக்கலாம். ஆனால் நம்ம ஒரு தட்டில் போட்டு சாப்பிட்டுட்டு மீதி வைக்கிறோம் இல்லைங்களா, அது வந்து யாருக்கும் கொடுக்கக்கூடாது. அந்த மாதிரி கொடுக்கக்கூடாது. ஏன்னா அது நம்ம எடுத்து போட்டு சாப்பிட்டுட்டோம், அதில் மீதி நம்ம கையில் வச்சு சாப்பிட்ருப்போம். அதுமாதிரி கொடுக்கவே தேவையில்லை, நம்ம கொடுக்காமே இருந்துடலாம், இல்லைன்னு சொல்லிடலாம், கொடுக்கக்கூடாது. அதனால தான் இந்த வீடியோ போட்டேன். வீடியோ பாருங்கள், யாராவது தயவுசெய்து இந்தமாரி பண்ணாதீங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டேன். நம்ம உதவி பண்ண 5 ரூபா பொருளுங்க, நம்மளால் முடியும்னா அதை கூட வாங்கி கொடுத்துர்லாங்க, தப்பே இல்லை. முடியலன்னா விட்டுடலாம். நான் கூட நிறைய பேர் கேட்பாங்க, என்கிட்ட இருந்தால் கொடுப்பேன், இல்லைன்னா இல்லைங்க அப்படின்னு சொல்லிவிடுவேன்.
ஆனால் ₹1 இருந்தாலும் கொடுப்பேன், இருந்தால் கொடுப்பேன். யாராவது இருந்தால் கொடுப்போம், இல்லைன்னா கொடுக்க மாட்டோம். இல்லை யாராவது வயசானவங்க முடியல சாப்பாடு கேட்டாங்கன்னா நமக்கு இல்லைனாலும் நான் ஆனால் இருந்ததுன்னா எடுத்து கொடுப்பேன். நம்ம சாப்பிட்டு அந்த மாதிரிலாம் கொடுக்கவே கூடாது. தயவுசெய்து இது மாதிரி பண்ணாமே இருந்துடலாம். அதுமாதிரி யாரும் பண்ணாதீங்க. இன்னொன்று சில பேர் என்ன பண்ணுவாங்க, இருக்கிறவங்க அந்த டேட்லாம் முடிஞ்சிடும், அது உதவாத அதுக்கப்புறம் எடுத்து கொடுப்பாங்க. அவங்க இல்லாதவங்க ஏதோ வாங்கின்னு போட்டோம் அப்படின்னு. அந்தமாதிரி கெட்டுப்போன பொருளுங்க அந்த மாதிரிலாம் கொடுக்கக்கூடாது. அது நமக்கு தாங்க பாவம் சேரும். தயவுசெய்து கொடுக்காம கூட இருந்துடலாம். கொடுக்காதீங்க, யாரும் அந்த தவறு பண்ணாதீங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டேன். இதில் நான் ஏதாவது தவறாக சொல்லியிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.